அன்பு மாணவர்களே, நான் ஏற்கனவே பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கான ஒரு காணொளியை நீங்கள் கண்டு அப்ரண்டிஸ் பணியிடங்களுக்கு விண்ணப்பம் செய்திருப்பீர்கள். இப்பொழுது இந்த காணொளியானது ஒரு நினைவூட்டல் காணொளியாகும். 28/7/2024 நடைபெறவுள்ள ஆன்லைன் அப்ரண்டிஸ் தேர்வுக்கான சிலபஸ், முழுமையான சிலபஸை இப்பொழுது விளக்க உள்ளேன். நீங்கள் ஏற்கனவே அதற்கான தயாரிப்பில் இருப்பீர்கள். நான் ஏற்கனவே கூறியது போல எல்லா போட்டித் தேர்வுகளும் ஏறத்தாழ ஒரே மாதிரியாக தான் இருக்கும், சிறு சிறு வேறுபாடுகள் இருக்கும். ஆகவே போட்டித் தேர்வு எப்போது வருகிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டாம். எப்பொழுதுமே தயார் நிலையில் இருங்கள். இன்னும் 5 நாள் இப்பொழுது விளக்கமாக பார்க்கலாம். இந்த தேர்வு 28 ஜூலை நடைபெற உள்ளது. இந்த காணொலியிலே நாம் குறிப்பாக காண இதனுடைய சிலபஸ் ஆகும். மொத்த பணியிடங்கள் 2700. நீங்கள் ஏற்கனவே 14/7/24க்குள் விண்ணப்பம் செய்திருப்பீர்கள். இப்பொழுது இந்த தகுதிகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு, சரிங்களா? அது ஏற்கனவே உங்களுக்கு தான். இப்போ இந்த செலெக்ஷன் மெத்தட் வந்து ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட், இதைத்தான் அதுக்கான சிலபஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம், ரைட்டுங்களா? லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டு, இப்போ இதனால எல்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு மோடு டெஸ்ட்டு 100 மல்டிபிள் சாய்ஸல் MCQ கொஸ்டின்ஸு 100 மார்க்கு, 60 மணி நேரம் 60 நிமிடங்கள் 1 hour. அப்போ நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. ஒன் மினிட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும், 1 மினிட்டுக்கு கீழே வந்து ஒரு கேள்வி எழுதணும். கிட்டத்தட்ட முக்கால் மினிட்டுக்கு செகண்டுக்கு நீங்கள் வந்து ஒரு கேள்வியை எழுதி முடிக்கணும். அவ்வளோ துரிதமாகவும் நீங்கள் செய்ய வேண்டும். சரிங்க, இப்போ விஷயத்துக்கு வந்துடும். ஆன்லைன் அப்ரண்டிஸ் எக்ஸாமினேஷன் சிலபஸுக்கு பார்ப்போம். ஜென்ரல் ஆர் ஃபைனான்ஸ் அவேர்னஸ் 1, 2 ஜென்ரல் இங்கிலீஷ், 3 குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூட், 4 கம்ப்யூட்டர் நாலேஜ். இப்போ அன்பு மாணவர்களே, நீங்கள் ஏற்கனவே வந்து ஜென்ரல் அவேர்னஸ் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ இந்த தேர்வுக்கு நீங்கள் புதுசாக படிக்க போகிறது ஃபினான்ஷியல் அவேர்னஸ். ஜென்ரல் இங்கிலீஷு விஓ எக்ஸாம்லேருந்து எல்லா போட்டித் தேர்வுலையும் கேட்கக்கூடியதான். இந்த குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூடு எல்லா தேர்வுக்கும் உண்டு. கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஞ்சம் புதுசாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். உள்ளே போகலாம். இப்போ இதற்கான தேர்வு வந்து என்னென்னா 25 மார்க்கு, 4 25 100 மார்க்கும் 100. நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து 1 மணி நேரத்தில் 100 கேள்விக்கு விடையளிக்க வேண்டும். ஆகவே நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக தேர்வை கையாளுங்கள். இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். ஜென்ரல் ஆர் ஃபைனான்ஸ் அவேர்னஸ் 1, கரண்ட் அஃபேர், எக்கனாமி, இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர், சயின்ஸ் நியூஸ், ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ranks and reports, static awareness, state current affair, banking awareness, general scheme and applications, sports news, defense news, obituaries. சரிங்களா? இப்போ அடுத்த பகுதிக்கு போகலாம். குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங், நம்பர் சிஸ்டம், HCF and LCM, fraction, average, simple interest and compound interest, time, speech and distance, profit and loss, percentage, permutation and combination, trigonometry, time and work, boat and stream, probability, mensuration, geometry, algebra, data interpretation, puzzles, blood relation, syllogism, seating arrangement, direction sense, alpha numeric, simple series, data sufficiency, coding, decoding, machine input and output, inequality, critical reasoning, logical reasoning, statement and assuming, order and ranking, conclusion and argument. அடுத்து ஜென்ரல் இங்கிலீஷ். ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த 10th +2 லெவலில் கேட்குற ஜென்ரல் இங்கிலீஷ் தான் போதுமானது, ரைட்டுங்களா? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், பேரா ஜம்பிங், வாய்ஸ், சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ், ஒன் வேர்டு சப்ஸ்டியூஷன், க்ளோஸ் டெஸ்ட், vocabulary questions, error detection, word swap, word rearrangements,
ஃபில்லர்ஸ், இடிஎஸ்எஸ். அடுத்து வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ். கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து ஹைஸ்கூல்லே வந்து கம்ப்யூட்டர் இருக்குங்க. இப்போ வந்து சின்ன ஹைஸ்கூலில் இருக்கிற கேள்வி தான் இப்போ டெட்டில் கேட்குறாங்க, விஓவில் கேட்குறாங்க, குரூப் 4ல் கேட்குறாங்க. ஆகவே கம்ப்யூட்டர் வந்து இப்போ நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டியது, பேசிக் லெவல்லேருந்து நீங்கள் கம்ப்யூட்டர் நாலேஜை நீங்கள் கற்றுட்டு வரணும். பார்ப்போம். இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ், கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸ், பேசிக் நாலேஜ் ஆஃப் இன்டர்நெட், கம்ப்யூட்டர் லாங்குவேஜ், ஃபீச்சர் ஆஃப் கம்ப்யூட்டர், செக்யூரிட்டி டூல்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், நெட்வொர்க்கிங் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர், டேட்டாபேஸ், கம்ப்யூட்டர் ஷார்ட்கட் கீஸ். சரிங்களா? இப்போ எல்லாம் பார்த்தாச்சுங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த சிலபஸை கையில் வச்சுக்கிட்டு இந்த சிலபஸ்க்குள்ளே இருக்க யூனிட்டை நீங்கள் எதில் வந்து நீங்கள் ஏற்கனவே படித்து கைதேர்ந்துருக்கீங்கன்னு பார்க்கணும். இதில் படிக்காத விஷயங்களை வந்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபில்லப் பண்ண வேண்டிய யூனிட்டை மட்டும் நீங்கள் இந்த 5 நாளில் தயார் பண்ணுங்க, போதுமானது. சரிங்களா? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இனிமேல் வந்து இந்த 5 நாளில் வந்து டைமை வந்து ஸ்பீடப் பண்ணுங்க. ஆகவே அன்பு மாணவர்களே, இந்த அப்ரண்டிஸ் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் 28 ஜூன் 2024 நடைபெற உள்ளது. ஆகவே இந்த தேர்வில் நீங்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். டாக்டர் டி சம்பத்குமார், விக்டர் டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ். இந்த நிறுவனத்துடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவருக்கும் அரசு வேலை, அனைவரையும் முதலாளியாக்குவது போன்ற 3 முத்தான நோக்கங்களுக்காக இந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. அதற்கென ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் சேவையாக செய்து வருகிறது. நீங்கள் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எனது தொலைபேசியில் அழைத்து தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.